நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கூட பயமா இருக்கு, இந்த குரூப்லேருந்தே ஆக்சுவலி வெளில வர எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் தே ஆஸ்க்ட் why are you scared, என்ன நடந்துற போகுது. அண்ட் நான் உட்காந்து யோசிக்கிறேன் ஏன் எனக்கு பயமா இருக்குன்னு. எனக்கு தெரியல. ஹே கைஸ், நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஒரு பொண்ணு ஆனிச்சோ அப்படின்ற சேனல் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மனிஷா அப்படின்றவங்க வந்து வீடியோஸ் போட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் அவங்க பேசும்போது எனக்கு பயமா இருக்கு, எனக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம உலகம் பூரா நடக்கிற எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது இவங்க வந்து ஒரு குரூப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குரூப்ல டிஸ்கஸ்டிங் மெசேஜஸ், தவறான மெசேஜஸ், பெண்களை பற்றி அவதூறாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்களோட போட்டோவையும் போட்டு இவங்கள பற்றி சில கமெண்ட்ஸ்லாம் அந்த குரூப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வேணா இது சின்ன விஷயமா தெரியலாம், பட் இட்ஸ் நாட் அ ஸ்மால் இஷ்யூ, இட்ஸ் அ பிக் இஷ்யூ. அதாவது மிகப்பெரிய தவறுகளுக்குலாம் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட அமையலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேர் பேசி ஆகணும். விமன் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த விஷயங்கள் பேசுகிறோம். விமனோட பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி யாருமே இங்கே பேசுறது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் மனிஷா அவர்கள் ஏன் அப்படி பேசியிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில பேர் பண்ணுறதால பல ஆண்களை வந்து பெண்கள் வந்து பண்ணவே முடியும், நம்பவே முடியாமல் இவனும் அந்த மாதிரி இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் சில பேர் பண்ணுற விஷயம் வந்து நிறைய பேர் இம்பாக்ட் பண்ணுது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலி அவங்க சொல்கிறாங்க நான் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் போய் நான் பயப்படுறேன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க எதுக்கு ஏன் பயப்படுறேன்னு கேட்டால் ஆன்சரே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத பற்றி நான் கிளியராக சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களோட அக்கௌண்ட்டை வந்து யாரோ ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் என்ன குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து ரீல்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரீல்ஸில் வந்து பெண்களோட ரீல்ஸ், தவறான வகையில் சித்தரிக்கிற ரீல்ஸ், இந்த மாதிரி சில ரீல்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பி அதுக்கு வந்து சில கமெண்ட் கொச்சையான, டிஸ்கஸ்டிங்கான, அஃபெண்டிவான, அப்யூசிவான நிறைய கமெண்ட்ஸை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க தப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பார்த்து ஒரு விமனாக பார்த்தா அவங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் ஆகும் அவங்களுக்கே தெரியும். ஒரு ஆக்வர்டான ஒரு கமெண்ட்டை கொடுத்தா நம்மளுக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். சில நேரம் ஏன்டா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும்ல. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ரீல் ஒன்று அனுப்பிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு அதுக்கு சில கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க கமெண்ட்ல வந்து இவங்க நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லானாலும் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இல்லைன்னா என்னையும் அந்த மாதிரி ஒரு விதத்தில் வந்து பேசி பல விதத்தில் என் மேலே கமெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கஸ்டிங்காக பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நிறைய பேர் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம், பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பெண்ணோட பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதில் வந்து சில ஆக்டர்ஸோட ரீல்ஸ் அனுப்பிச்சு அதில் தப்பா பேசுறது, சில பெண்கள் அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் அக்கௌண்ட் வச்சு சில பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட வீடியோஸ், அவங்களோட ரீல்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சும் இந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல எப்படி இந்த மாதிரி பப்ளிக்காக, அதாவது அவங்களே ஆட் பண்ணி அந்த குரூப்பில் அனிச்சோ இருக்காங்களா மனிஷா, அவங்களே ஆட் பண்ணி அந்த குரூப்பில் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தப்பு சில பெண்கள்லாம் இல்லை குரூப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்லாம் எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில், அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தனி, அது வேற விஷயம். பட் அதை தாண்டி மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இந்த மாதிரி பெண்களை வந்து அவங்களே இந்த குரூப்ல ஆட் பண்ணி தப்பா பேசி சில கமெண்ட்லாம் அடிக்கிறது, இப்போ நான் சொன்னா வெக்கமே இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு தப்பான விஷயம். எத்தனை பேருக்கு இது தப்பா படுது, எத்தனை பேருக்கு இது கரெக்டா படலாம் எனக்கு தெரியாது. இது தப்பு தான், தப்பா படுது கரெக்டா படுதுலாம் இல்லை, தப்பு தான். நம்ம நாட்டில் வந்து பெண்களுக்கு நடக்கிற அபியூஸ், மொலஸ்டேஷனு, ரேப், இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு கிரைம்ஸுக்கு. அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவனோட மைண்டை வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி பேசுறது வந்து நார்மலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுவான். பப்ளிக் பிளேஸ்ல போய் ஒரு விமன் இருக்கும் போதோ கமெண்ட் பண்ணுவான். இது ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நேற்று நான் வந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு. ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் என்னடா இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன். ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல ஏறுறாங்க. ஃபோர்த் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏறி போயிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கேன், அவங்க முன்னாடி ஏறாங்க. ஸோ அவங்க ஏறி கொஞ்ச நேரம் கழிச்சு ரன்னிங்ல வந்து ஒரு 3-4 பசங்க வந்து ஏறானுங்க பஸ்ல. ஸோ அவங்க ஏறி என்ன பண்றானுங்கன்னா, ஒரு மாதிரி தப்பான விதத்தில் கமெண்ட் அடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து. அவங்களோட காலேஜா இல்லை அவங்க கிளாஸ்மேட் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு தப்பான கமெண்ட், அதை நான் வந்து சொல்ல விரும்பல. ஸோ ஒரு தப்பான கமெண்ட் அடிச்சுட்டு நீ போய் பேசிட்டு என்ன ஆயிர போகுது, பேசுறதெல்லாம் இங்கே தப்பே இல்லைங்க. அந்த மாதிரி தப்பான விதத்தில் கமெண்ட் அடிச்சுட்டு பேசுறான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா இப்படி இருக்கானுங்க கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தோணுச்சு. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக் பிளேஸில் பண்ணுறானுங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இந்த மாதிரி
சோஷியல் மீடியாவில் பண்ணுற விஷயங்கள் தான் ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஸோ ஒரு விதத்தில் பெண்களை வந்து பப்ளிக் பேசுகிற கமெண்ட் அடிக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க, தப்பான விதத்தில் அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி பஸ்ஸில் வந்து போயிட்டு இருக்கும்போது கும்பலாக இருக்கும்போது நிறைய பேர் இடிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா அதெல்லாம் பற்றி பேசியே ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. நடக்கும் போதெல்லாம் பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா நானிச்சோ வந்து மனிஷா அவர்கள் வந்து பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் தான் அவங்களுக்கு இருக்கும். நம்ம ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணா நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, மனிஷா அவர்கள் வந்து அந்த குரூப்ல ஆட் பண்ணாங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு தப்பான ஒரு ரீல் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் அதை வச்சு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ஒரு ரீல். ஸோ அந்த ரீல் அந்த லைக்ஸில் பார்க்கும்போது இவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஒரு பர்சன் அந்த ரீலுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே மைண்ட் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஒரு பர்சனை இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல இந்த மாதிரி விதத்தில் பார்க்கும்போது அவங்க எப்படி எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து மென்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வைக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே கிரைம்ஸ்கெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே கரெக்டாக இருக்கணும், மென்ஸ் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிவேட்ஸ் பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேற, அதுலேயும் சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் தப்பு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த தாண்டி பப்ளிக் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க யார் யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களோ ஸோ அவங்கள வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்றது நீங்க சொல்லணும். மென் அப்படியே உமன் சைடு வந்தோம்னா இது மாதிரி நிறைய விமன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவேன், வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பப்ளிக் ஸ்பேஸ்லயோ இல்லை சோஷியல் மீடியாலயோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கஷனான கமெண்ட்ஸோ இல்லை தப்பான விஷயங்கள் தப்பான எண்ணங்கள் யாராவது அப்ரோச் பண்ணாங்களோ இந்த கமெண்ட்ஸ் உங்க முன்னாடியே வச்சாங்களோ அவங்கள வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி எதிர்த்து கேளுங்க. அது எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரியும் எல்லா ஆண்களுமே இதை மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது. பட் இந்த மாதிரி சில பேர் பண்றதுனால எல்லாருக்குமே இது கெட்ட பேரா முடியுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எல்லா உமன் யாரெல்லாம் இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றாங்களோ, மேனிஷோ அவர்கள் நிறைய பெண்கள் இதெல்லாம் பத்திலாம் பேசுறாங்க ஓப்பனா, அவங்க எல்லாருக்குமே ஒரு குடோஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறதுக்கே நிறைய பேர் தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் அந்த வீடியோலேயே மனிஷா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பெண்களை வந்து யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, ஆண்கள் யாருமே பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க, உங்களோட ஃப்ரீடம் வந்து கம்மி பண்ணாதீங்க. அதே நேரத்தில் பெண்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றி சொல்லிதாங்க. ஸோ நான் அதே தான் சொல்லுவேன், பெண்கள் யாருமே பயப்படாதீங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, ஆண்கள் யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றினா உங்களோட கமெண்ட் என்னவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்களா, உங்களோட அட்வைஸ் வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.